நட்ட நடு வனத்திற்குள் வேடன் ஒருவன் தனது மனைவியுடன் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான். அந்த வேடனுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லாத காரணத்தால் வேடனின் மனைவி பகவான் ஸ்ரீ நாராயணரை நினைத்து பலவிதமான விரதங்களை கடைபிடித்து இறுதியாக நாராயணர் அருளால் அழகான ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுக்கிறாள். பல ஆண்டுகள் கழித்து பிறந்த குழந்தை என்பதால் கணவனும் மனைவியும் அந்த குழந்தையை பாலூட்டி சீராட்டி வளர்த்து வருகிறார்கள். இந்த சூழலில் ஒரு நாள் அந்த வேடனின் மனைவி தனது குழந்தையை தொட்டிலில் தூங்க வைத்துவிட்டு தண்ணீர் எடுத்து வருவதற்காக அருவிக்கரைக்கு செல்கிறாள். அந்த சமயத்தில் கரு நாகம் ஒன்று தொட்டிலில் கிடந்த அவளது குழந்தையை தீண்டி விடுகிறது. அந்த சமயத்தில் தண்ணீர் எடுத்து வந்த வேடனின் மனைவி குழந்தை வாயில் நுரை தள்ளி துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கதறி அழுகிறாள். அவளது கதறல் சத்தத்தை கேட்டு வேட்டைக்கு சென்றிருந்த அந்த வேடனும் தனது குடிசைக்கு ஓடி வருகிறான். வேடன் வந்த ஒரு சில நொடிகளிலேயே அவர்களது குழந்தை துடிதுடித்து இறந்து போகிறது. இதை பார்த்து கதறி அழுத அந்த வேடன் தனது குடிசைக்கு அருகில் இருக்கும் பாம்பு புற்றை உடைத்து தனது குழந்தையை தீண்டிய கரு நாகத்தை உயிரோடு பிடித்து தனது மனைவியிடம் கொண்டு வந்து கொடுத்து, இந்த பாம்புதான் நமது குழந்தையை தீண்டியுள்ளது, ஆகையால் இந்த பாம்பை கத்தியால் வெட்டி கொன்றுவிடு என்று சொல்கிறான். அப்போது வேடனின் மனைவி, இந்த பாம்பை கொல்வதால் எனது குழந்தை உயிர் பெற்று வரப்போவதில்லை, ஆகையால் இந்த பாம்பை உயிரோடு விட்டு விடுங்கள் என்று சொல்கிறாள். ஆனால் மனைவியின் பேச்சை கேட்காத அந்த வேடன், எனது குழந்தையை தீண்டிய இந்த நாகத்தை நான் இப்போதே 4 துண்டுகளாக வெட்டி வீசுகிறேன் என்று சொல்லி தனது கத்தியை எடுத்து பாம்பை வெட்டப் போகிறான். அப்போது அந்த பாம்பு வேடனை பார்த்து, முட்டாளே, நான் வெறும் அம்புதான். யம தூதன் ஒருவன் உனது குழந்தையை தீண்ட சொல்லி எனக்கு ஆணையிட்டான், அவன் இட்ட ஆணையை தான் நான் நிறைவேற்றினேன் என்று சொல்கிறது. உடனே அந்த வேடன் கோபத்துடன், யார் அந்த யமதூதன் என்று கேட்கிறான். அந்த நொடியே யமதூதன் வேடனுக்கு முன்னால் தோன்றுகிறான். அப்போது அந்த வேடன் யமதூதனை பார்த்து, எனது குழந்தையை எதற்காக கொல்ல சொன்னாய் என்று கேட்கிறான். உடனே அந்த யமதூதன், உங்கள் குழந்தையின் உயிரை எடுக்க வேண்டும் என்று யமதர்மராஜன் எனக்கு ஆணையிட்டார், அவரது கட்டளையை நான் நிறைவேற்றினேன் என்று கூறுகிறான். உடனே அந்த வேடன், யமதர்மராஜன் எதற்காக எனது குழந்தையின் உயிரை எடுக்க கட்டளையிட வேண்டும் என்று கேட்கிறான். அப்போது யமதர்மராஜன் வேடனுக்கு முன்னால் தோன்றி வேடனை பார்த்து, வேடனே, பகவான் ஸ்ரீ நாராயணர் எனக்கு கட்டளையிட்டார், அவரது கட்டளையை ஏற்று நான் எனது தூதனுக்கு ஆணையிட்டேன். எனது தூதன் அந்த கருநாகத்திற்கு கட்டளையிட்டு கருநாகம் உனது குழந்தையை தீண்டிவிட்டது என்று சொல்கிறான். இதை கேட்ட அந்த வேடன், எனக்கு குழந்தை வரம் கொடுத்த நாராயணரே எனது குழந்தையின் உயிரை எடுக்க சொன்னாரா என்று கேட்டு கதறி அழுகிறான். அப்போது பகவான் ஸ்ரீ நாராயணர் அந்த வேடன் முன்னால் தோன்றி, மகனே, மண்ணில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் இறக்க வேண்டும் என்பதே எழுதப்பட்டுள்ள விதி. பாம்பு கடித்து உனது குழந்தையின் உயிர் பிரிய வேண்டும் என்பது உனது குழந்தைக்கு எழுதப்பட்ட விதி. அந்த விதி நிர்ணயமானதால் நானே முன்னின்று அந்த விதியை முடித்து வைத்தேன். எந்த பாம்பு கடிக்கு எந்த மூலிகை கொடுத்தால் விஷம் இறங்கும் என்பது வேடுவ பெண்ணான உனது மனைவிக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் குழந்தை உயிருக்காக போராடி கொண்டிருந்த சமயத்தில் அவளது மதி வேலை செய்யாமல் போய்விட்டது. உனது குழந்தை இந்த பூமிக்கு வந்ததின் வினை பயன் இன்றோடு முடிந்துவிட்டது. ஆகையால் இறைவனை பழிக்காமல் விதியை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு முயற்சி செய் என்று சொல்லிவிட்டு பகவான் ஸ்ரீ நாராயணர் மறைந்து விடுகிறார். இந்த கதையின் நீதி, உயிரை கொடுக்கும் இறைவனுக்கு அந்த உயிரை எடுக்கும் உரிமையும் இருக்கிறது.